ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुपयश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधुता दायिन् अतीनो चाताकरा हानमुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयोस्पुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிற சம்பாஷணையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கு முந்தைய வகுப்புல சதி தேவி, அதாவது கைலாய மலையில் இருக்கும்போது சிவனும் பார்வதி அமர்ந்து கொண்டிருக்கும் போது வானத்திலே எல்லாருமே, எல்லா கந்தர்வர்கள் தேவர்கள் எல்லாரும் பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறாள். அப்ப அவளுக்கு தெரியுது இந்த மாதிரி தன்னுடைய தகப்பனார் தக்ஷன் ஒரு யாகம் செய்ய இருக்கிறார், அதுக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய அவளுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கிறது. நான் எப்படியாச்சும் இந்த யாகத்துக்கு போகணும் அப்படின்னு சிவபெருமானிடம் மன்றாடி கொண்டிருக்கிறாள். சிவபெருமானிடம் மன்றாடி கொண்டு பல்வேறு காரணங்களை கூறுகிறார். சொல்லும்போது உங்களுக்கு வர விருப்பம் இல்லாட்டி கூட நான் போகணும், அதாவது நானுடைய பெண், அவருடைய ஒரு பெண் அப்படின்னு பல்வேறு காரணங்களை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சோ இன்னைக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சி சதி தேவியினுடைய காரணங்கள். அதன் பிறகு சிவபெருமான் என்ன காரணம் கூறப் போகிறார், அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதற்கான பல்வேறு காரணங்களை கூற இருக்கிறார். சோ அந்த சம்பாஷணை தொடர்கிறது. இன்னைக்கு முதல் ஸ்லோகம், இதை எல்லாருக்குமே அனுப்பியிருக்கேன் நானு. त्वयि एताताश्चर्यम् अचात्म मायया विनिर्मितं भाति गुणत्रयात्मकम् तथापि अहं योषित अतत्व विश्चते दीन दिदृक्षे भवमे भवशितिम्. படிக்கிறதா படிக்கலாம். हरे कृष्णा हरे कृष्णा படிங்க மாதாஜி. त्वयि एतत् आश्चर्यम् अजात्मा मायया विनिर्मितं पादि गुणत्रयात्मकं तथापि अहं योषित अतत्त्वविच्यते दीन दिदृशे भव मे भवक्षितम्. हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा. द्वय्य एतत् प्रणतमन् प्रभुजी द्वय्य एतत् आश्चर्यम् अजात्ममायया निर्मितं पादिपुनत्रयात्मकं तथापि अहं योषित अतत्त्व उच्यते दीन दिदृशे भव मे भवक्षितम्. हरे कृष्ण. हरे कृष्णा. द्वयि एतत् आश्चर्यम् अजात्मा मायया विनिर्मितं पादिगुणत्रयात्मकं तथापि अहं योषित अतत्त्वविच्यते दीनादितृक्षे भव मे भवक्षितम्. Thank you, Prabhuji. Hare Krishna. हरे कृष्णा. ஓகே. त्वयि एतत् ஆச்சரியம் அஜாத்ம மாய, இது ரொம்ப அற்புதமான ஒரு புரிதல். அதாவது சதி தேவிக்கு இந்த ஜட இயற்கை எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பிக்கிறார். எப்படி இந்த முக்குணங்களினுடைய தாக்கம் அந்த ஜட இயற்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, பகவானினுடைய ஒரு வெளிப்புற சக்தி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி சொல்லுவோம் இல்லையா, இது பகவானினுடைய ஒரு ஆற்றலினால் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த பிரபஞ்சமானது முக்குணங்களின் தாக்கத்தினால் எப்படி அனைவரும் ஜீவாத்மாக்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கறத சொல்லிட்டு, இந்த விஷயம் முழுக்க உங்களுக்கு தெரியும். சத்யதேவி சொல்கிறார் சிவபெருமானை பார்த்து, இந்த விஷயங்கள் இந்த தத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் ஒரு
ஒரு சாதாரண பெண்மணி, அதாவது அறிவு இல்லாதவள், கல்வி அறிவு அதிகம் இல்லாதவள், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்றேன். ஐ எம் வெரி வெரி புவர். புவர் இன் த சென்ஸ், எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க கூடிய ஒரு பக்குவம் கிடையாது. உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு இந்த உண்மை இந்த சிருஷ்டி, இந்த பிரபஞ்சம், முக்குணங்கள் தாக்கம், இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியவில்லை. அதனால நான் என்னுடைய பிறந்த இடத்திற்கு மீண்டும் ஒரு முறை செல்ல வேண்டும் என்று நான் ஆசை கொள்கிறேன். அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இது. சோ தாக்ஷாயினி சதி தேவிக்கு சிவபெருமானை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு பௌதீக செயல்கள் மீது எந்த விதமான ஒரு பற்றுதலும் கிடையாது. பௌதீக உலகில் ஏற்படக்கூடிய பல்வேறு தோற்றங்களின் மீதும் அவருக்கு நாட்டம் கிடையாது. இவையெல்லாம் தோன்றுவதற்கு காரணமே அந்த முக்குணங்கள் தான். ஆசைகள் வருவதற்கு காரணமே முக்குணங்கள் தான். இந்த விஷயங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு தெரிவதனால் அவருக்கு இதன் மீது விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சதி தேவிற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் தன்னுடைய கணவனை, அதாவது சிவபெருமானை இங்கு அழைக்கும் போது துவயி ஏதாத் ஆச்சரியம் அஜாத்மா. அஜா மீன்ஸ் இந்த மாதிரி அனைத்தையும் தெரிந்து, அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற காரணத்தை தாண்டி அதற்கு அப்பால் அவர் இருக்கின்றார். அவருடைய நிரந்தரமான ஸ்தலத்தை, பொசிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த நிரந்தரமான இடத்தை அவர் நன்றாக அறிந்தவர். அதனால் அவர் இங்கு அஜா என்று அழைக்கப்படுகிறார். சொல்லிட்டு சதி தேவி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்மீக உலகத்தில் இருப்பதினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். அந்த பிரதிபலிப்பு அப்படிங்கிறது ஒரு சரியான பிம்பம் கிடையாது. நம்ம ஒரு கண்ணாடியில ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு பொம்மையை நம்ம காட்டுறோம் அப்படிங்கும்போது, நேர்ல பார்க்கிற பொம்மையினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கு கொஞ்சம் மாற்றமாகத்தான் அந்த பிரதிபலிப்பு இருக்கும். ஒரு சில வாட்டி பாத்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு தோற்றம் தெரியலாம். அதைத்தான் நீங்க சதிதேவி கூறுகிறார். இது ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருந்தாலும் கூட இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பிம்பங்கள் மாற்றமாக தெரிவதனால் இந்த சமுதாயத்தில், இந்த பௌதீக உலகில் அனைவருக்கும் உறவின் மீது ஒரு நாட்டம் ஏற்படுகிறது. தகப்பனார் மீது, தாய் மீது, சகோதரர்கள் மீது, சகோதரிகள் மீது, இது எல்லாமே ஒரு மாயையான உறவு தான். இது நிரந்தரமான உறவு கிடையாது. ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம், எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சதிதேவி, எல்லாமே சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த இடத்துல, ஆனா இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க அளவுக்கு எனக்கு பக்குவம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆன்மீகத்தில் அந்த அளவு வளர்ச்சி பெறவில்லை. அதனால எனக்கு இதையெல்லாம் உண்மையாக தெரிகின்றன. இதுதான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது என்னுடைய மனசு. இதை என்னால புரிஞ்சிக்க முடியல. இப்ப நம்ம கிருஷ்ண பக்தி இந்த இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். எது உண்மை கிடையாது. பல சமுதாயத்தில் கூறப்பட்டுள்ள பல்வேறு கருத்துக்களை எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். இஸ்லாமிய சமயத்துல இப்படி சொல்றாங்க, கிறிஸ்துவ சமயத்துல இப்படி சொல்றாங்க, இந்த சம்பிரதாயத்துல இப்படி சொல்றாங்க, தேவ வழிபாட்டை இப்படி சொல்றாங்க. எப்படி எங்களால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. கேள்விகள் கேட்க தான் அந்த ஞானம் பிறக்கின்றது இல்லையா? அது போல இந்த இடத்துல சதிதேவிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா விஷயத்தை பற்றி தெரிந்தாலும் எனக்கு புரிந்து கொள்ள எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது. காரணம், ஆன்மீக உலகம்தான் இந்த பௌதீக உலகம். அங்க என்னெல்லாம் நடக்குதோ அதுதான் இங்க. மாயை அப்படிங்கிற விஷயம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஆன்மீகத்தில் நல்ல வளர்ச்சி பெற்றவர்கள், அந்த ஆன்மீக அறிவை முழுவதாக தெரிந்து கொண்டிருப்பவர்கள், தன்னுணர்வு பெற்றவர்கள். அதைத்தான் சதிதேவி இங்க கூறும்போது சொல்றா, எனக்கு தன்னுணர்வே கிடைக்கவில்லை. எனக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஆகல. இன்னும் நான் உடல் ரீதியாகத்தான் இருக்கிறேன். அந்த பந்த பாசங்கள் எல்லாத்துக்காகவும் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால என்னால அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான ஒரு பதம் இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெண்களுடைய குணம், ததாபி அகம் யோஷித் அதத்வ விஷத்தே. யோஷித் அப்படின்னா இதைத்தான் சாணக்கிய பண்டிதர் சொல்கிறார் இல்லையா, குறைந்த மதி உடையவர்கள் பெண்கள் அப்படின்னு. அவர்கள் இந்த பௌதீக உலகத்தின் மீது உள்ள நாட்டத்தினால் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டிருப்பார்கள், எப்பொழுதுமே அதன் மீது ஆசையை வளர்த்து கொண்டிருப்பார்கள். இந்த யோஷித் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம், பெண்களுக்கு அந்த அளவுக்கு எளிமையாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா கூட புலம்புவது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு,
காரணம் அனைத்தையுமே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, பார்க்கறது எல்லாமே அனுபவிக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதால இந்த பதத்தில் இங்கு யோஷித் என்று கூறப்படுகிறது. அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் இந்த சதி தேவி சிவபெருமானுடைய இந்த ஒரு சம்பாஷணையில பார்க்கும்போது எப்படி பெண்கள் அந்த குணத்தை அந்த அளவுக்கு எளிமையாக எளிதாக அதை அவர்களால் தடுக்க முடியவில்லை, அதிலிருந்து மாற முடியவில்லை, அந்த பந்தத்திற்கு சொந்தத்திற்கு அனுபவிக்க வேண்டும். இந்த இடத்துல சதிதேவி போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அங்க போகலாம், எல்லாரையும் பார்க்கலாம், பெருமையா பேசலாம் அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் மனதில் இருப்பதினால் அவள் இந்த இடத்தில் நான் எப்படியாச்சும் போகணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இதெல்லாமே புரியல, என்னை அனுப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு காரணத்தை வைத்து பேசி கொண்டிருக்கிற சதிதேவி அதுக்கப்புறமா என்ன சொல்றா, பஷ்ய பிராயந்தீர் அபவன்ய யோஷிதோ. அபவன்ய சிவபெருமானை இங்கு புகழ்ந்து பாடுகிறாள், பிறப்பற்றவர் நீங்கள். இதை ரொம்ப நல்லா கவனிக்கணும் இந்த பதத்தை. பஷ்ய பிராயந்தீர் அபவன்ய. அபவ அப்படின்னா பிறப்பற்றவர். பிறப்பற்றவரே, நீல குரலை உடையவரே, நீல தொண்டை, நீலகண்டன் சொல்றோம் இல்லையா, நீலகண்டனே, இங்கு என்னுடைய உறவினர்கள் பெண்கள் அவர்களை மட்டும் ஆடை அலங்காரங்களோடு ரொம்ப அமக்கலமா அவங்க வந்திருப்பாங்க, அவங்கள மாத்திரம் நான் பாக்குறதுக்கு போல அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய கணவன்மார்கள், என்னுடைய உறவினர் எல்லாரையும் நான் பார்க்க போல. பாருங்க அவங்க எல்லாம் போறது எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க, வானத்துல அவங்க பறக்கும்போது அந்த விமானங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது பாருங்கள் அப்படிங்கிற அந்த இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னோம், அந்த கவர்ச்சி, அந்த பௌதிகத்தினுடைய ஒரு ஈர்ப்பு தன்மை பெண்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த பதத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பேரும் இவ்வளவு அமக்கலமா போயிட்டு இருக்காங்க வானத்துல, நான் இவங்களெல்லாம் பார்க்கணும், இவங்க போற மாதிரியே நானும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு பதம், ஆச்சாரியார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதம் என்ன அப்படின்னா, சிவபெருமானை இங்கு அபவ என்று அழைக்கிறார். அபவ அப்படின்னா பிறப்பற்றவர், பிறந்ததே கிடையாது. எப்படி பகவான் கிருஷ்ணருக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாதுன்னு சொல்றோமோ, இஸ் எட்டர்னலி அவைலபிள், இருந்து கொண்டே இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது அபவ. பவ அப்படின்னா பிறக்கக்கூடியவர். பிறக்கக்கூடியவர்னா என்னது, ஒரு தாய், அதாவது ஒரு பெண்ணும் ஆணும் கரு அது சேர்ந்து அதில் பிறக்கக்கூடியது. ஆனால் அபவ என்றால் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் பண்ணலாம். ருத்ரன், சிவபெருமான் இவங்க எல்லாமே பிரம்மதேவனுடைய கண்களில் இடையிலிருந்து பிறந்தவர்கள். ஸ்வயம்பு யாரு, பிரம்மதேவன் ஸ்வயம்பு இன் த சென்ஸ் அந்த பகவானினுடைய வயிற்றிலிருந்து அந்த தாமரை பாதங்கள், தாமரை மலர்களில் பிறந்தவர் ஸ்வயம்பு, அப்படி சொல்லலாம். நம்ம இரண்டு உடல் சேராமல் இங்கு அவர் தோன்றுகிறார், ருத்ரனாக தோன்றுகிறார். ஆணும் பெண்ணும் கலப்படமற்ற நிலையில் அவர் தோன்றுகிறார். பட் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. பகவான் கிருஷ்ணர் இப்படி வந்தார் அப்படி வந்தார், he was eternally available. அப்படி பார்க்கும்போது சிவபெருமானும் அபவா அப்படின்னா அவருக்கும் அந்த மாதிரி ஒண்ணு கிடையாதா அப்படின்னு நம்மளுக்கு குழப்பம்லாம். நம்ம இதுவரைக்கும் படிக்கும்போது என்ன படிச்சிருக்கோம், ருத்ரனாக எப்படி தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் சதாசிவா அந்த தத்துவத்துல போய் பார்க்கும்போது அவர் பகவானுக்கு இணையாக பார்க்கப்படுகிறார். சோ 3 விஷயங்கள் நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். பகவான் கிருஷ்ணர், சதாசிவன், they are all eternal. ஆனால் ருத்ரன், சிவபெருமான் அப்படிங்கும்போது அந்த சதாசிவனினுடைய ஒரு விரிவங்கம் தோன்றியது. எப்படி தோன்றினார் என்றால் பிரம்மன் மூலமாக தோன்றினார். ஆனால் இங்கு ஆச்சாரியர்கள் கூறக்கூடிய அந்த அபவா அப்படிங்கிறதுக்கு பௌதீக இச்சைகள் எவன் ஒருவனுக்கு இல்லையோ அவன் அபவா என்று கூறப்படுகிறான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், பௌதீக ஆசைகள் ஒருவனுக்கு இருந்தது அப்படின்னா என்ன ஆயிடும் என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சுழற்சியில் அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா. அந்த ஆசைகள் இருக்கிறதால அந்த மரண தருவாயில், அந்த உயிர் பிரியும் தருவாயில் அந்த ஆசைகள் மனசுல அப்படியே இருக்கிறதால அதை அனுபவிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இங்க சிவபெருமானுக்கு ஏன் அந்த மாதிரி ஒண்ணு இல்லை அப்படின்னா, அவருக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பௌதிக இச்சைகள், எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டதே கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் சதிதேவி இந்த அளவிற்கு அவரை வர்ணித்து கூறுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தரப்படுகிறது. ஜீவ கோஸ்வாமி இதை பத்தி எழுதும்போது அபவ அப்படின்னா பிரிவதுன்னா நம்மளுடைய சொந்தங்கள், பௌதீக வாழ்க்கையில் நமக்கு நெருங்கிய உறவினர்கள்,
ரொம்ப டியர் அண்ட் நியர் ஒன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நெருங்கியவர்களிடமிருந்து பிரிவதற்கான ஒரு சந்தர்ப்பமே அவருக்கு கிடையாது. அப்படின்னா அவர் அந்த மாதிரி ஒரு பாசத்தை வளர்த்து கொள்வது கிடையாது. அவர் அது போல ஒரு அட்டாச்மெண்ட் அவருக்கு கிடையாது. அதனாலேயும் அவரை அபவா என்று அழைக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகால பார்க்கும்போது சிவபெருமானினுடைய பெருமைகள் மீண்டும் இங்கு வலியுறுத்தப்படுகின்றன. இஸ் பியாண்ட் ஆல் த மெட்டீரியல். அவருக்கு அந்த மாதிரி அவ்வளவு எளிதான ஒரு ஆசைகள் கிடையாது. அவர் தோற்றத்தில் பார்ப்பதற்கு அப்படி இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு அபவா, எது மேலேயும் ஆசை கிடையாது. காரணம் இங்க மனைவி அவ்வளவு சொல்லி கூட அவர் ஒரு நடுநிலையில் இருந்து கொண்டு, ஐயோ ரொம்ப ஆசைப்படுறாளே என்னுடைய மனைவி, நான் அவளை அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கூட போகாம, இஸ் பியாண்ட் தட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்காகத்தான் நீங்க அந்த மாதிரி இருக்கலாம், பட் நான் அந்த மாதிரி கிடையாது. முன்னாடி ஸ்லோகத்திலே சொல்லிட்டாங்க அவங்க, எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பற்றுதல், அதாவது இந்த அளவுக்கு ஒரு பக்குவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எல்லாரையும் பாருங்க, வானத்துல பாருங்க, எல்லாருமே நல்ல ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் உத்தரவு தர வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு ஆசையை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மேலும் தொடர்ந்து கூறும்பொழுது, கதம் சுதாய பிதுர் கேக கௌதகம் நிஷம்ய தேகசூர வாரிய ரங்கதே. இந்த இடத்துல தன்னுடைய உறவை பற்றி பேசுகிறார். கதம் சுதாய பிதுர் கேக கௌதகம், என்னுடைய தகப்பனார் வீட்டில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதை நான் கேட்டிருக்கிறேன், அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால ஒரு தகப்பனார் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பெண் குழந்தை, பெண்ணான நான், அவளுடைய மகளான நான், என்னுடைய மனதில் எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்னுடைய மைண்ட் எப்படி டிஸ்டர்ப் ஆகும். எங்க அப்பா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நான் போகல அப்படின்னா எப்படி இருக்கும். பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு தகப்பனார் மீது அதிக அளவில் பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சதி தேவிக்கு இந்த இடத்துல அந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய தகப்பனார் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு செயல், அதுல நான் போய் கலந்துக்கல. ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது எங்க அப்பா வீட்டுல, அதை போய் நான் கலந்துக்க முடியல. ஒரு மகளாக நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஒரு பெண், ஒரு மகளின் உடலில் எந்த விதமான மாற்றங்கள், ஒரு பதபதப்பு, போகணும் போகணும், ஒரு எக்ஸைட்மெண்ட், அதெல்லாம் எப்படி என்னால ஏற்படுத்த முடியாமல் இருக்கும்? எனக்கு இன்விடேஷன் வராட்டி கூட, என்னை வா என்று என்னுடைய தகப்பனார் என்னை அழைக்கவில்லை என்றாலும் கூட நான் எப்படி அது போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் ஒரு சில உறவுகளுக்கு என்னென்ன உறவுகள் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நண்பனுடைய வீட்டிற்கு, அல்லது கணவனுடைய வீட்டிற்கு, அல்லது குருவினுடைய வீட்டிற்கு, அல்லது தகப்பனாருடைய வீட்டிற்கு, தேக கிருதுகா, இவங்க வீட்டுக்கெல்லாம் ஏதாச்சும் விசேஷம் நடக்குது அப்படின்னா அவங்க கூப்பிடாம கூட நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரங்களில் உள்ள குறிப்புகளை அவள் கூறுகிறாள். இங்க என்னுடைய அப்பா, நான் அதனால நிச்சயமாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து கூறுகிறார், தயவு செய்து என்னை அங்கு அனுப்பி வைக்கவும். என்னுடைய, அதாவது உங்களுடைய உடலில் நான் பாதி, அர்த்தநாரீஸ்வரர் சொல்றோம் இல்லையா, உங்கள் உடலில் நான் பாதி அப்படின்னா இருவருமே இணை பிரியாமல் இருப்பவர்கள், இருவருக்குமே ஒன்றான ஒரு சில எண்ணங்கள் தோன்றுகின்றன. ஐ எம் பார்ட் ஆஃப் யுவர் பாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா விதத்திலையும் நான் உங்களுக்கு சரிசமமாக நீங்கள் இருக்கும்போது என்னுடைய இந்த ஆசையை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? என்ன தயவு செஞ்சு நீங்க அனுப்புங்க, என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு உத்தரவு தாருங்கள் அப்படின்னு இந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. சதிதேவி சிவபெருமான் கிட்ட இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமா சிவபெருமான் பேசணும். அவர் என்ன பேச போறாரு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். மைத்ரேயர் விதுரருக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பாஷணை தான் இது. அந்த நேரத்துல ஃபர்தரா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைத்ரேய முனி விதுரருக்கு கூறுவது போல இந்த சம்பாஷணை ஆரம்பிக்குது. அது கேட்ட உடனே அவர் என்ன பண்றாராம், அப்படியே சிரிக்கிறாராம். சிவபெருமான் ஒரு மாதிரி புன்னகைத்து கொண்டே, அந்த புன்னகைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய மனசுல அந்த ஒரு பாதிப்பு தெரிகின்றது. என்ன மாதிரி ஒரு பாதிப்பு தெரிகிறது என்றால், தக்ஷன் எப்படி என்னை ஒரு கொடிய வார்த்தைகளால் பேசினான், என்னுடைய இதயத்தை துளைக்கும் அளவிற்கு அவன் தீய சொற்களால் என்னை பாடினான், என்னை பற்றி பேசினான் இல்லையா. அதுவும் யாரு முன்னாடி? எல்லா பெரிய பெரிய சாதுக்கள், பிரம்மதேவன்,
இந்த இந்த பிரபஞ்சத்தை காக்கக்கூடியவர், பராமரிக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லாரும் இருக்கும்போது அவங்க முன்னாடி இந்த மாதிரி அவன் பேசினானே அப்படின்னு. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் சிவபெருமான் எந்த விதமான ஒரு வெளிப்பாட்டையும் காண்பிக்கவில்லை அந்த பேசினது. இருந்தாலும் அவருடைய மனசுல அந்த வருத்தம் இருந்ததாக மைத்ரேய முனி விதுரரிடம் கூறுகிறார். இதுக்கும் நிறைய ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் இவங்க எல்லாமே ரொம்ப அமக்கலமான ஒரு 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 பொருளுரை, அது அவங்களுடைய ஒரு பாஷ்யம் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய ஒரு பொருளுரை இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அவங்க எழுதும்போது பகவத்கீதாவை மேற்கோள் காண்பிக்கிறார்கள், பகவான் கிருஷ்ணர் பேசிய விஷயத்தை மேற்கோள் காண்பிக்கிறார்கள். எல்லாத்தையுமே பேசிட்டு முற்றிலும் துறந்தவர்கள், அதாவது பௌதிக இச்சையிலிருந்து முற்றிலும் துறந்தவர்கள் பொதுவாக சமநோக்கோடு இருக்க வேண்டும். சமநோக்கோடுன்னு சமதர்ஷனகா இல்லையா, இந்த இருமைன்னு சொல்றோம் இல்லையா, டூவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருமை, துன்பம் இன்பம், அதிலிருந்து அது அவர்களை பாதிக்க கூடாது அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம படிக்கிறோம். பகவத்கீதையில பகவான் கொடுத்திருக்காரு சமதர்ஷனாக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இந்த பாதிப்பு இல்லாம அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல மைத்ரேய முனி என்ன சொல்றாரு, சிவபெருமான் அந்த நேரத்துல அந்த இடத்துல தக்ஷன் பேசியது பெரிய பாதிப்பு ஏற்படாதது போல வெளிப்புறமாக தோன்றினாலும் அவருடைய உள்மனதில் அவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஊசி குத்துறா மாதிரி அவனுடைய வார்த்தைகள் அந்த இடத்துல இருந்திருக்கு. அது அந்த பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் சொல்றார். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாரு, சிவபெருமான் இஸ் அன் ஆத்மாராமா. ஆத்மாராமா மீன்ஸ் முழுமையாக தன்னுணர்வு நிலையில் இருப்பவர்கள், எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத நிலையில் இருப்பவர்கள். ஆனால் அவருக்கு அது போல ஒரு எண்ணம், அதாவது அவருடைய மனசுல அந்த மாதிரி ஒரு வேதனை வருவதற்கு காரணம் என்னவென்றால் தமோ குணத்தினுடைய அதிபதி ஆவார் அவர். தமோ குணத்துக்கான ஒரு இன்சார்ஜாக அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதனால அவருக்கு ஒரு சில நேரங்களில் அந்த இன்பமோ துன்பமோ அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். பௌதீக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தமோ குணம் எங்க இருக்கு? ஆக்சுவலா தமோ குணம் பௌதீக உலகத்துலதான் இருக்கு, ஆன்மீக உலகத்துல தமோ குணம் கிடையாது. எவ்ரிபடி சத்துவ குணம். அதனால ஆன்மீக லோகத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எங்க நடக்கும்? ஒன்லி பௌதீக உலகத்துலதான் நடக்கும். இவர் பௌதீக உலகத்தில் தான் இந்த அதிபதியாக இருக்கிறார், தமோ குணத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். இப்போ ஒரு ஜெயில்ல ஒரு வார்டன் ஒருத்தர் இருக்கான், ஜெயில் வார்டன், ஜெயில் சூப்பர்வைசர். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே குற்றவாளிகள். அப்ப அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு மரியாதை குறைவாக பேசுவது, மரியாதை குறைவற்ற செயல்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறதுலாம் அவங்க கிட்ட ரொம்ப நிறையவே நம்ம பார்க்கலாம். அவங்க அந்த மாதிரி குறைகளோடு நடைபெறுவதனால்தான் ஏதோ தவறு இழைத்து அவர்களுக்கு தண்டனைக்காக சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுடைய குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குணங்கள் எப்பவுமே சத்துவ குணத்துக்கு வராது. அவங்க எல்லாருமே ரொம்ப லோவஸ்ட் ஆஃப் ஆல் த குணாஸ் அவங்களது. அதுல இந்த சூப்பர்வைசர், அந்த ஜெயில் வார்டன், அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும் அப்படின்னா சம்டைம்ஸ் அவரும் அந்த மாதிரி ஒரு பதங்களைத்தான் அவர், நான் சத்துவ குணத்துலதான் பேசுவேன், அவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார்னா அந்த குற்றவாளிகளுக்கு தைரியம் வந்துடும். இன்னும் நிறைய குற்றங்கள் ஜெயில இருந்தே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்களை வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தமோ குணத்தை பயன்படுத்துவார்கள். அந்த சிறைச்சாலையில உள்ள வார்டன்ஸ் தே மே பி பிஹேவிங் வெரி ரஃப்லி, ரொம்ப அப்படியே தீவிரமாக அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த தமோ குணம் பிரதிபலிக்கப்படுகிறது அவர்களிடம். அது மாதிரி இந்த இடத்துல இங்க சிவபெருமான் அது போன்ற ஒரு நிலைக்கு வந்ததற்கு காரணம் அந்த பௌதீக வாழ்க்கை, அந்த ஒரு வலி அவருக்கு தெரிந்திருக்கிறது. இது பார்ப்பதற்கு நமக்கு வலி இருப்பது போல தெரிகிறது. இதற்கு மேலும் ஒரு சில உதாரணங்களை அவர்கள் தருகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா, அதாவது பகவான் கிருஷ்ணர் சின்ன குழந்தையாக பால்ய லீலைகள் செய்யும் பொழுது யசோதாமாய் அந்த குழந்தையை எந்த அளவுக்கு கண்டிக்கிறாள். அப்ப குழந்தை அழறா மாதிரி பகவான் கிருஷ்ணர் அந்த இடத்துல அந்த லீலைகளை காண்பித்திருக்கிறார். அப்ப அந்த லீலைகளை காண்பித்து அழுவது போல தோற்றம் அளிக்கும் பௌதீக ரீதியாக இந்த லீலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஓ பகவான் கூட அழுவார் போல் இருக்கு, அவருக்கு உடம்புல எதுனா வலி வந்ததுன்னா அழுவார் போல் இருக்கு, அவருக்கு தண்டனை கொடுத்தா அழுவார் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலா he is only exhibiting the bliss.
அவர் அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த தாயினுடைய ஒரு பாசம், அந்த தாய் தரக்கூடிய அந்த அன்பு, அந்த ஒரு பரவச நிலையை, அது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக சுகம். அதே போல கோபிகள் பார்ப்பதற்கு எல்லாமே பல விதங்களில் கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. அவங்களுடைய உறவினர்களோடு, கணவனோடு, தாயாரோடு, தகப்பனாரோடு, எல்லாரோடையுமே அவங்க கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது. பகவானோட போகணும், பகவானை பார்க்கணும், பகவானோட பேசணும் அப்படிங்கும்போது அவ்வளவு எளிமையாக நடைபெறவில்லை. அவங்களுக்கு பல விதங்களில் அவர்களுக்கு துன்பங்கள் கிடைத்தது. ஆனால் பகவானோடு அவர்களுடைய ஒரு உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் ஆன்மீகம் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக, த டிரான்ஸ்சென்டல் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு திவ்யமான ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் ஒரு ஆன்மீக உலகத்திற்கும் பௌதீக உலகத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம வயலேட் பண்ண, நெறி தவறிய, பர்வர்டட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, பர்வர்ஷன் மீன்ஸ் வாட், நெறி தவறிய, இப்படித்தான் பண்ணணும். இந்த சந்தோஷம் ஆன்மீக உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா வெரி டீசென்டா போற மாதிரி இருக்கும். அதே பௌதீக வாழ்க்கையில வரும்பொழுது அது பார்ப்பவர் கண்களுக்கு ஒரு காமத்தை ஏற்படுத்துவது போல தோன்றும். அது போல இங்கு சிவபெருமான் அந்த வார்த்தைகள் அவருடைய மனதை துன்புறுத்துவது போல தோன்றியதற்கு காரணம், அவர் இந்த தமோ குணத்தில் இந்த பௌதீக உலகில் அதற்கு அதிபதியாக இருந்ததின் காரணமாக அப்படி அவருக்கு தோன்றியது. அந்த பதங்கள் அவரை மனதை அப்படியே, இட் வாஸ் அ பியர்சிங் வேர்ட்ஸ், மனசை குத்துறா மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அந்த ஒரு மூடுல காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடி பேச போற ஸ்லோகங்கள் எல்லாமே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவர் பேச போறாரு. சோ அதற்காகத்தான் ஆச்சாரியர்கள் வந்து இந்த அளவுக்கு வர்ணிக்கிறார்கள். சிவபெருமான் எந்த நிலையில இருந்தாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் அவர் பேச போறதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் சிவபெருமானை பத்தி பேசும்போது எக்ஸால்டடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்துவ குணம், ரியலி இஸ் இன் சத்துவ குணம் ஒன்லி. பட் அவர் பின்னாடி பேச போற விஷயங்கள் அதை மைண்ட்ல வச்சுட்டு அவர் பேசுற மாதிரி நமக்கு வந்து ஸ்லோகங்கள் வந்திருக்கிறதால அது எதனால அந்த மாதிரி அவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம மனசுல தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இந்த தமோகுணம். அதை பற்றி அவருடைய மூடு எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். சிவபெருமான் இங்க வந்துட்டு காரணம் என்ன சொல்றாரு, இதுக்கு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சதி தேவி என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த யாகத்துக்கு நான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற சொல்ற போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் தக்ஷனுடைய ஒரு மகள், அதனால எந்த விதமான குழப்பமும் எனக்கு ஏற்படாது, அவர் என்ன இன்சல்ட் பண்ணாலும் நான் அதை தாங்கிக் கொள்வேன். எங்க வீட்டுல நடக்கிற அந்த ஃபெஸ்டிவல், எங்க தகப்பனார் வீட்டுல நடக்கிற ஃபெஸ்டிவல் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க பேசுறாங்க இல்லையா. சோ அந்த ஒரு வாதத்தை முறியடிக்க வேண்டும். சிவபெருமானுக்கு வந்து அதை சொல்லணும். அதை வந்துட்டு he has to refute that. இல்ல நீ போகக்கூடாது அப்படின்னு. அதற்காக பகவான் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ பகவானுவாச்ச त्वयोदितं शोभनं येव शोभने अनाहूता अपि अभियन्ति बन्धुषु ते यति अनुत्पादितदोषदृष्टयो बालियाश अनत्म्यमदेन मञ्जुना. படிக்கலாம். श्री भगवानुवाच त्वयोदिदं शोभनं एव शोभने अनाहुता अभियन्ति बन्धुषु ते यति अनुपातितदोषदृष्टयो बलीयसानात्म्यमतेन मन्युना. हरे कृष्ण प्रभुजी दंडवत. हरे कृष्ण. श्री भगवान उवाच त्वयोदितं शोभनं एव शोभने अनाहुता अभियन्ति बन्धुषु ते यति अनुत्पादितदोषदृष्टयो बलीयसानात्म्यमतेन मन्युना. हरे कृष्ण. भगवान् उवाच तव योदितं शोभनम् एव शोभने अनासुदा अभियन्ति बन्धुषु ते यति अनुत्पादित दोषदृष्टयो बलीयसानात्म्य मदने मन्युना. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभुजी. Yes, श्री भगवानुवाच द्वयोदितं शोभनम् एव शोभने अनाहूता अभियन्ति बन्धुषु ते यदि अनुत्पादित दोषदृष्टयो बलीयसानात्म्यमदेन मन्युना. थैंक यू प्रभुजी. हरे कृष्ण. கோபி மாதாஜி படிக்கிறேன்.
भगवान् हरे उवाच कृष्ण। वयोतितं शोभनं येव सोपने अनाहुता अपि अभियन्ति बन्धुषु देयति अनुबातितदोषदृष्टयो बलीयसानात्म्यमतेन मन्युना। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा। हरे कृष्ण। यस, படிங்க பிரபு. श्रीभगवानुवाच द्वयोदितं शोभनमेव शोभने अनाहुता अप्यभियन्ति बन्धुषु ते यत्यनुत्पादितदोषदृष्टयो बलीयसानात्म्यमदेन मन्युना। ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மனைவியிடம் கூறுகிறார், அதாவது என்னுடைய நான்கு வீடு சொல்றாங்க இல்லையா, அவங்க நண்பர்கள், தகப்பனார், குரு, உறவினர்கள், இவங்கெல்லாம் நமக்கு அழைப்பு விடுக்காட்டி நம்ம போலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கு பகவான் எதிர்ப்பதமாக கூறுகிறார். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் சதி தேவி, நமக்கு வரவேற்பு, நம்மளை இன்வைட் பண்ணாட்டி கூட நம்ம போலாம். ஆனால் எப்படிப்பட்ட நண்பனாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்றால், நம்மிடம் குறை காணாமல் இருப்பவர்கள் இல்லத்திற்குத்தான் நாம் செல்ல வேண்டும். எவன் ஒருவன் உடல் ரீதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஆத்ம ரீதியாக நம்மை பார்க்கின்றானோ, இங்க ஆக்சுவலா தக்ஷன் சிவபெருமானை உடல் ரீதியாக பார்த்து அவமானப்படுத்தி இருக்கிறான் இல்லையா. எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வாஸ் வெரி வெரி அக்லி, பார்ப்பதற்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா சிவபெருமானுக்கு அந்த முக்காலத்தை அறியக்கூடிய ஒரு தன்மை. அங்க போனா சதிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே சிவபெருமான் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும், தன்னுடைய ஒய்ஃபை அங்க போகக்கூடாது, ஸ்டாப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிக்கிறார். நம்மிடம் குறை காண்பவர்கள் அவர்கள். சதி, உன்னுடைய தகப்பனார் குறை காணக்கூடிய குணம் படைத்தவன். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. காரணம், குறை காண்பிப்பதற்கான காரணம் என்னவென்றால், he is very much puffed up. பௌதிக வாழ்க்கையில அவன் ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி, நிறைய செல்வங்கள் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவன் இருக்கிறதால அவனுக்கு ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம், ஒரு திமிர், என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுனால கோபம் அவனுக்கு டக்குன்னு வந்துடுது. அந்த கோபத்தை அவனால் தடுக்க முடியவில்லை. சோ அந்த ஒரு ஆணவம் உன்னிடத்திலும் அவன் வெளிப்படுத்துவான். அதனால தயவு செஞ்சு நீ அங்க போக வேண்டாம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். பின்னாடி நடக்க போறத இப்பவே அவர் அனுபவ ரீதியாக, அதாவது உணர்கிறார் என்ன நடக்க போகுது. உன்னை தக்ஷன் கடுமையான சொற்களினால் உனக்கு சாபம் தரப்போகிறான், அதனால நீ போகக்கூடாது. சாபம் தரப்போறீங்கிறான் அப்படிங்கறத சத்திக்கிட்டு டைரக்டா சொல்லல, அவருடைய மனசுல எல்லாமே தெரியுது அவருக்கு. அதனால தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவன் சரியாவே யூஸ் பண்ணல. அவனுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப மோசமான வார்த்தைகள். அப்படிப்பட்டவர்கள் அவங்க இன்வைட் பண்ணல, என்னுடைய உறவு தகப்பனார் உறவு, அதனால நீ போகணும்னு சொல்றது தவறு, போகக்கூடாது அப்படிங்கிறார். குறிப்பாக அந்த கடைசி வரி, பலியாஷா அனாத்மிய மதேன மன்யுனா, பலியாச அனாத்மிய மதேனா, அதுக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் எழுதுகிறார். ஒரு நண்பன் என்றால், உண்மையான நண்பன், பலியாச அனாத்மிய மதேனா அப்படிங்கும்போது அவன் வேறு எவரிடமும் குற்றம் காணக்கூடாது. தன்னுடைய மற்ற சக நண்பர்களை அவன் குற்றமாக பார்க்க கூடாது. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கோபத்தினாலேயோ அல்லது அவனிடம் இருக்கக்கூடிய செல்வத்தினாலோ தன்னுடைய நண்பர்களுக்கு அவன் தவறு இழைக்க கூடாது, அவர்களை தவறாக பேசக்கூடாது, அவர்களிடம் கோபமாக நடந்து கொள்ளக்கூடாது. இதே மாதிரி உங்களுக்கு மகாபாரதத்துல ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூர், பலியாச அனாத்மிய மதேனா மீன்ஸ், ஒரு செல்வம் இருப்பதினாலோ அல்லது கோபம் வருவதினாலோ ஒரு நண்பன் வேறு ஒரு நண்பரிடம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் ஞாபகம் இருக்கா மகாபாரதத்துல? துருபதன், துரோணாச்சாரியார், அவங்க 2 பேரை பத்தி தெரியும் இல்லையா உங்களுக்கு? 2 பேருமே இணை பிரியாத நண்பர்களாக இருந்தார்கள் சிறு வயதில். அவங்க 2 பேருமே பரத்வாஜ ஆசிரமத்துல வில் வித்தை எல்லாமே கத்துக்கிறாங்க அவங்க போயிட்டு. அந்த நேரத்துல துருபதன் துரோணாச்சாரியார்கிட்ட சொல்றான், மிகச்சிறந்த நண்பன் நான் ஒரு துருபதன் யாருன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? பெரிய ராஜா.
அப்போ அந்த சின்ன இளவரசனாக அவன் கற்றுக்கொள்ளும் பொழுது துரோணாச்சாரியார் பிராமணர், ரொம்ப ஏழை. அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத துரோணா, நான் வந்துட்டு பெரிய ராஜாவாயிடுவேன், அப்போ உனக்கு நிறைய நான் சலுகைகள் நான் தருகின்றேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ், ஒரு உறுதிமொழி மாதிரி கொடுக்கிறார் அவர். ஆனால் அங்க போயிட்டு என்ன ஆயிடுது? ஒண்ணுமே கொடுக்கல. உனக்கு என்னுடைய சமஸ்தானத்தில் பாதி சமஸ்தானம் தருகிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி அவன் நிறைவேற்றாமல், துருபதன் நிறைவேற்றவில்லை. அதன் பிறகு அதுதான் வரலாறு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கப்புறமா அர்ஜுனனுக்கு மிகச்சிறந்த கலைகளை கற்றுக் கொடுத்து, அர்ஜுனன் உங்களுக்கு நான் குரு தட்சணையாக என்ன தர வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, துருபதனை நீ அழைத்து வா, அவனை போரில் தோற்கடித்து எனக்கு அடிமையாக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதே போல அர்ஜுனனும் செய்கிறான். துருபதனை கூட்டின்னு வராங்க, கைத்த கட்டி இழுத்துன்னு வராங்க துருபதனை துரோணாச்சாரியார்கிட்ட கொடுக்கும்போது, துரோணாச்சாரியார் அவ்வளவு பெரிய மனசு அவருக்கு. நான் நினைச்ச மாதிரி பண்ணிட்டேன் பார், உன்னை நான் இழுத்துன்னு பண்ணியாச்சு, உனக்கு உன்னுடைய ஆணவத்தை நான் அடக்கி விட்டேன், இப்ப நான் உனக்கு பிச்சை போடுறேன், இந்த எல்லா ராஜ்யமும் என்னுடையது இப்பொழுது. காரணம், என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னுடைய மாணாக்கனிடம் நீ தோற்று விட்டாய், நான் கலை கற்றுக் கொடுத்த அர்ஜுனனிடம் நீ தோற்று விட்டாய். அப்படின்னா நீ எங்கிட்ட தோத்து போன மாதிரி அர்த்தம். இப்ப இதுக்கு எல்லாமே நான் தான் சொந்தக்காரன், இந்த ராஜ்யத்துக்கு நான் தான் அரசன். இப்ப நான் உனக்கு பிச்சை போடுறேன், இந்த எல்லா ராஜ்யத்தையும் நீ எடுத்துட்டு போ, நீ அரசாளு அப்படின்னு துருபதனுக்கு திரும்ப தரப்படுகிறது. அது மகாபாரதம். அதனாலதான் துருபதன் பாண்டவர்களோடு சேர்கிறான் அப்படிங்கிற ஒரு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது போல இந்த இடத்துல தக்ஷன் அவ்வளவு சிறந்த, பார்ப்பதற்கு பல விஷயங்கள் தெரிந்தவனாக இருந்தாலும் கூட அவன் அந்த குற்றத்தை புரிந்ததினால் சிவபெருமான் நீங்க சொல்றாருன்னா, அவன் நிச்சயமாக உன்னிடம் தவறை கண்டுபிடிப்பான். அவனுக்கு அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா அவர் என்ன சொல்றாருன்னா, வித்யா தபோ விதா வாபூர் வயா குலை சதம் குணை ஷத்பீர் அஷாத் மேதரைக. இந்த இடத்துல வித்யா தபோ விதா வாபூர் வாயா குலை அப்படின்னா கல்வி, தவம், செல்வம், உடல் அழகு, இளமை, பாரம்பரியம், இது எல்லாமே ஒரு நல்லோர்களுக்கு உள்ள ஒரு குணம். ஆனால் இந்த நல்லோர்கள் இப்படிப்பட்ட குணங்கள் அதை நீ சரியான வழியில பயன்படுத்தவில்லை என்றால், மகாத்மாவாக இருந்தாலும் கூட நீ கீழே வீழ்ச்சி அடைவதற்கு அந்த குணங்கள் உனக்கு எதிர்மறையான நிகழ்வை உனக்கு தரும், எந்த பலனையும் உனக்கு தராது. சோ இந்த இடத்துல தக்ஷனுக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தாலும் கூட அவன் அதற்கு எதிர்மறையாக பயன்படுத்தியதால் அவன் அசுரனாக மாறுகிறான். விஷ்ணு சக்கரவர்த்தி சொல்லும் போது அந்த குணங்களே அவனை அசுரனாக மாற்றி விடுகிறது. அசுரர்களுக்கு உள்ள குணங்கள் போல அவனை மாற்றி அந்த அகங்காரத்தினால் அவன் கண்மூடித்தனமாக அந்த வார்த்தைகளை பேசுகிறான். அந்த மகாத்மாக்களுக்கு உள்ள பெருமையை அவன் உணரவில்லை, அதை மறந்து சிவபெருமானை அவன் அவமதித்து விட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பிரபுபாதர் இதுக்கு எழுதும்போது, இந்த பதத்திற்கு பொருளுரை எழுதும்போது, எப்படி ஒரு பால் அப்படிங்கும் போது ஒரு இனிமையான பொருள் இல்லையா, அது ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடியது. அதை ஒரு பாம்பு சுவைத்தால், அந்த பாம்பு அந்த பாலை தொட்டுட்டா எப்படி அந்த பாலினுடைய சுவை மாறுகிறதோ, அது போல இந்த தக்ஷனுக்கு பௌதீக செல்வங்கள், அவனுடைய கல்வி, அவனுடைய ஆற்றல், அவனுடைய அழகு எல்லாமே அவங்கிட்ட இருந்தாலும் கூட அந்த பாம்பு தீண்டிய பால் போல, அதுதான் சாணக்கிய பண்டிதர் சொல்லும் போதும் சொல்றார், பாம்பு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு, அது மேல ஒரு மகுடத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பாம்பு கிட்ட போறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த பாம்பு மற்ற ஜீவன்கள் எல்லாத்தையுமே எந்த துன்பமும் செய்யாட்டி கூட அந்த பாம்பு என்ன போகும், அந்த ஜீவன்களை கொட்டுறதுக்கு போகும். அது போல இந்த இடத்துல தக்ஷன் யாருமே ஒண்ணுமே செய்யாட்டி கூட அந்த நேரத்துல அவனுடைய அந்த பௌதிக அகங்காரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு திமிர், எக்கச்சக்கமான ஒரு செல்வம் வந்த உடனே எப்படி ஆணவம் பிறக்கின்றதோ அது போன்ற ஒரு ஆணவம், அதாவது கிருஷ்ண பக்தின்னு சொல்ல முடியாத இடத்துல அந்த ஒரு சாத்விக குணத்திலிருந்து அவன் தவறுகிறான், தவறி விழுந்து தகாத வார்த்தைகளை அவன் பயன்படுத்துகிறான். இதேதான் நம்மளுடைய இயக்கத்திலையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, பௌதீக செல்வங்கள் இருக்கும்போது ஒருவனால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற முடியாது.
அந்த செல்வங்கள் அகங்காரமாக மாறி சமுதாயத்தில் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு அவன் நினைச்சிருவான். அதிலிருந்து அவன் வீழ்ச்சி அடைந்து விடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த செல்வங்கள் எல்லாமே பூஜ்ஜியத்திற்கு சமம். அந்த பூஜ்ஜியத்திற்கு ஒரு மதிப்பு வர வேண்டும் என்றால் அவன் அருகில் பக்தி, கிருஷ்ண பக்தி இருந்தால், ஒன்னு பக்கத்துல 0 போட்டா என்ன ஆயிடும்? அந்த பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு ஏற்பட்டு 10ஆக மாறுகிறது. அது போல இவ்வளவு செல்வம் இருப்பவர்களுக்கு அந்த உண்மையான ஞானம், அந்த கிருஷ்ண உணர்வு, அந்த பகவானை பற்றிய ஒரு அறிவு, பகவானின் பக்தர்களுக்கு தர வேண்டிய மரியாதை, இதெல்லாமே அவங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் பூஜ்ஜியமற்ற நிலையிலிருந்து மாறி மதிப்புள்ள நிலைக்கு அவர்கள் மாறுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆச்சாரியர்கள் இதற்காக வர்ணிக்கிறார்கள். இதை தொடர்ந்து சிவபெருமான் என்ன கூறுறார் அப்படின்னா, நைதாதிருஷனம் ஸ்வஜனா வியபக்ஷயே கிருஹான் பிரதித்யாத் அனவஷ்டிதாத் மனம். யார் யார் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு அவர் வலியுறுத்துகிறார் சிவபெருமான். அவன் உனக்கு நண்பனாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஆனால் அவன் மனநிலையில் மாற்றம் இருக்கும் பொழுது அவன் அங்கு வரும் விருந்தாளிகளையும் சந்தேக கண்களோடு தான் பார்ப்பான், கோப கண்களோடு தான் பார்ப்பான். இந்த இடத்துல தக்ஷன் ஆல்ரெடி சிவபெருமானை ஒரு அவமான கண்களோடு பார்க்க துவங்கி விட்டான். அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமானின் மனைவியையும் அதே ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பான் அப்படிங்கிற விஷயம் சிவபெருமானுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவன் உன்னுடைய தகப்பனாராக இருக்கலாம் அல்லது உன்னுடைய நண்பனாக இருக்கலாம், அவனுடைய கண்கள் குற்றத்தை காணக்கூடிய கண்களாக மாறிவிட்டது. அதனால அவன் வீட்டிற்கு செல்லக்கூடிய நீ உறவு, யுவர் ரிலேட்டட் ரைட் கெஸ்ட், உன்னையும் அதே கண்களோடு தான் அவர் பார்ப்பார். அதனால நிச்சயமாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஒருவன் ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய சமுதாயத்துல ரொம்ப கீழ்நிலையில ஒருத்தன் இருக்கான், இவர் செல்வந்தன், தக்ஷன் ரொம்ப பெரிய செல்வந்தன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் ரொம்ப கீழ்நிலையில் ஒருவன் இருக்கும் பொழுது, சமுதாயத்தில் செல்வம் இல்லாமல் ரொம்ப ஏழையாக இருக்கும்போது அவன் நிச்சயமாக தன்னுடைய மகள்கள், மகன்கள், குழந்தைகள், தன்னுடைய மனைவி, அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பா நடந்துப்பான். ஆச்சாரியர்கள் உதாரணம் கூறும்போது, ஒரு புலி, ஒரு அனிமல் இல்லையா, வைல்டு அனிமல், அந்த ஒரு விலங்கு தன்னுடைய குட்டிகளிடம் அன்பாக நடந்து கொள்கிறது. ஒரு விலங்கு இனமே அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு புத்திசாலித்தனமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த புலியானது உணவுக்காக தன்னுடைய குட்டியையே தின்னக்கூடிய அளவிற்கும் அது தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல தக்ஷன் எவ்வளவு செல்வங்கள் எல்லாருமே இருந்தாலும் கூட அவன் ஒரு களங்கம் அடைந்தவனாக, காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி அந்த பௌதிக அந்தஸ்து, அந்த களங்கம் ஏற்பட்டு விட்டதினால் அவன் மாறி உன்னை அவமானப்படுத்துவான். அனாவஷ்டிதா அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ப முடியாது. உங்க அப்பா, உங்க செல்வம் எல்லாமே அதனால உங்ககிட்ட அன்பு செலுத்துவான்னு நினைக்கவே நினைக்காத. எப்படி அன்பாக இருக்கக்கூடிய அந்த புலி தன்னுடைய குட்டியையே தின்கின்றதோ நம்ப முடியாது. அது போல உன்னுடைய தகப்பன் உன்னிடம், காரணம் அவன் தீய எண்ணம் கொண்டவன், அவன் மனசுல நல்ல தாட்டு கிடையாது. அவன் என்ன ஒரு அவமானமாக பேசுகிறான், என்னை ரொம்ப தீய வழியில் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட போது உனக்கும் அது போலத்தான். கிருஷ்ணா சக்கரத்தாக எழுதும்போது, இது போன்ற நிலையில் ஒருவன் இருக்கும்போது அது தகப்பனாக இருந்தாலும் கூட அவரை நிராகரிக்கலாம். இங்கு உறவு தானே, உறவு. சதிதேவிக்கு தகப்பனார் அப்படிங்கிற ஒரு உறவு இருப்பதினால், எப்படி எங்க அப்பாவுடைய ஃபங்க்ஷன் ஆச்சே, நான் போகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லும்போது சொல்றாரு, இந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் எதிரியாகத்தான் பார்க்க வேண்டும். அவங்க கூப்பிடாம நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது. காரணம், அவங்க ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களினால் நமக்கு ஆபத்து வரலாம். அவர்கள் எப்பொழுதுமே கோபக்கண்களோடு நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள். சோ அங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் ஆச்சாரியர் அவரும் அந்த மாதிரி தான் எழுதுறாரு. சிவபெருமான் இங்க கூறுவதற்கான காரணத்தை வைத்துதான் அவர் அந்த மாதிரி எழுதுறாரு. சோ சிவபெருமான் கூறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, மைண்ட் அளவுல, மனதளவுல அவனுக்கு ஒரு குரோதம் வளர்ந்து விட்டது. அந்த குரோதத்தை உன்னிடமும் காண்பிப்பான். சோ அதனால நீ போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த நேரத்துல சிவபெருமான் பேசிட்டே இருக்கும்போது அவரு நினைக்கிறாராம்,
என்னுடைய மனைவி ஒருவேளை இல்ல நான் எல்லாத்தையுமே தாங்கிப்பேன், எங்க அப்பா எது சொன்னாலும் நான் தாங்கிப்பேன், அதனால நான் போகணும் அப்படின்னு ஒருவேளை அவ சொல்ல வந்தா, பியர்சிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, மனசு நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடியவன் தக்ஷன் அப்படிங்கும்போது அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன், தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு ஒருவேளை சதிதேவி சொன்னா அப்படிங்கிறத பார்த்து அவர் இந்த இடத்துல மீண்டும் சதிதேவிக்கு அறிவுரை கூடுகிறார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ததாரி பீர்ணா வியததே ஷிலிமுகை ஷேதே அர்திதாங்கோ ஹிருதயேன தூயதா ஸ்வானம் யதா வக்ரதீயம் துருக்திபீர் திவா நிஷம் தப்யதி மர்ம தாதிதா. ஒரு வார்த்தை, ஒரு எதிரி சண்டை போடும்போது அவனுடைய கத்தி நம்ம உடம்புல பட்டு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலியை நம்மால் பொறுத்து கொண்டு இரவில் நம்மால் தூங்க முடியும். அதே நேரம் ஒருவன் சொல்லம்பினால் நம்முடைய மனதை ரணப்படுத்தினால் நம்மால் அவ்வளவு எளிதாக தூங்க முடியாது. ஹிருதயேன தூயதா, உன்னுடைய தகப்பனார் அந்த மாதிரி தன்னுடைய செயல்களினால் வார்த்தைகளினால் இதயத்தை புண்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவள் சொல்கிறார். சொல்லிட்டு சிவபெருமான் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய மனைவி என்ன பேசுவா அப்படின்னு. பொதுவாகவே நீங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சண்டை கிண்ட வரும்போது உங்க அப்பா இப்படி உங்க அப்பா இப்படின்னு சண்டை போடும்போது எங்க அப்பா எல்லாம் அப்படி இல்லை, எங்க அப்பா நல்லவரு, உங்க அப்பா தான் அப்படி அப்படின்னு எதிர்ப்பதமாக பேசுவது ரொம்ப வழக்கம். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல சிவபெருமானிடம் சதிதேவி அப்படி எங்கேயாவது பேசி எங்க அப்பா நல்லவரு நான் போவேன் அப்படின்னு சொன்னா என்ன பதில் கூறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பதிலை கூறுகிறார் அவர். அவன் மனசை புண்படுத்தக்கூடியவன், அதை தாங்க முடியாது, இவர்கள் உண்மையான எதிரிகளை காட்டிலும் மிகவும் மோசமானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கூறுகிறார். ஒருவேளை சதிதேவி இதெல்லாம் கேட்டுட்டு கூட எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போகிறதுக்கு தயாரா இருக்கேன், நான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் போகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய தகப்பனாரின் செல்ல குழந்தையாக இருக்கலாம். நிறைய பெண் குழந்தைகள் தக்ஷனுக்கு இருக்கிறது இல்லையா, அதுல நீ ரொம்ப பிரியமானவளாக இருக்கலாம். ஆனால் நீ என்னுடைய மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தில் வந்திருந்ததால் அந்த பிரியத்தை எல்லாம் நீ இழக்க நேரிடும். அதெல்லாம் உங்க அப்பா எப்பயோ மறந்துட்டாரு. நீ ரொம்ப ரொம்ப செல்ல பெண் நீ சொல்லிட்டு இருக்க இல்லையா, அந்த செல்ல பெண் எல்லாம் நீ கிடையாது. காரணம், நீ என்னுடைய மனைவி ஆகிவிட்டதால் யூ ஆர் நோ லாங்கர் டியரஸ்ட் டு தக்ஷா. நீ அந்த தக்ஷனுக்கு நெருங்கிய அன்பை பெற்றவள் கிடையாது. அதனால உனக்கு அங்கு மரியாதை கிடைக்காது, நீ அங்கு நிச்சயமாக அவமானப்பட போகிறாய். எனவே நீ தயவு செய்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, அவன் அகங்காரத்தினால் கம்ப்ளீட்டா மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறான். அந்த அகங்காரம் அவங்ககிட்ட இருக்கிறதால அந்த அகங்காரத்தினுடைய வெளிப்பாடாக உன்னை மனதளவிலும் உணர்ச்சி பூர்வமாகவும் உன்னை அவன் எப்படி வேண்டுமானாலும் துன்புறுத்துவான், அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த இடத்துல சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் நடைபெற்ற உண்மையான ஒரு மன போராட்டத்தை தான் இங்கு விளக்குகிறார் பகவான். சிவபெருமான் சொல்லும்போது இது எங்க 2 பேருக்கு நடந்த காரணத்தினால நீ அதனால நிறைய நீ பாதிப்படைய போற. காரணம், அவன் அந்த தன்னுணர்வு நிலையை மீறி அதற்கு மேல் அவனுக்கு வர தெரியவில்லை. அவன் என்னை எப்படி ஒரு எதிரியாக பார்க்கிறானோ அதே கண்ணோட்டத்தோடு தான் உன்னையும் பார்ப்பான். நெருங்கிய என்னுடைய மிக நெருங்கிய மகள், பாசத்தை கொட்டி வைத்திருக்கிற என்னுடைய மகள் அப்படிங்கிறதெல்லாம் அவன் மைண்ட்ல வரவே வராது. அவனுடைய ஆணவம், அவனுடைய செல்வ செருக்கு அவனை தன்னுணர்வு நிலையிலிருந்து அவனை கீழ்த்தள்ளி விட்டது. அவனால இதெல்லாமே நிச்சயமாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய வெளிப்புற தோற்றத்திற்கு அவன் அவ்வளவு ஒரு அவமானத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஆத்மா பரமாத்மா அதை எந்த அளவுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. சோ அதனால நீ அங்க போனி அப்படின்னா நிச்சயமாக உனக்கு அவமானம்தான் கிடைக்கும். காரணம், அந்த இடத்துல சிவபெருமானுக்கு அந்த அவமானம் வந்தது ஏன் அப்படின்னா, அவன் சிவபெருமானை ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோடு தான் பார்த்திருக்கிறான் தக்ஷன்.
அவரை புருஷ புத்தி சாட்சினாம், அவர் எப்பொழுதுமே பகவானை தியானித்து கொண்டிருக்கிறார். அவர் பரமாத்மா எப்படி சமதர்ஷனகா பரமாத்மா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா ஜீவராசிகளிடமும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க தவறிவிட்டான். தக்ஷன் அந்த மாதிரி சிவபெருமானை பார்க்கவில்லை, சாதாரண ரூபத்தில் அவன் பார்த்திருக்கிறான். அவர் ஜீவாத்மாவினுடைய ஒரு முக்கியமான கடமையாக எப்பொழுதுமே பரமாத்மாவை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அந்த இடத்துல புருஷ புத்தி சாட்சினா, அந்த புருஷனை எப்பொழுதுமே தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக அந்த இடத்துல இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் மறந்து விட்டான். என்னை மாற்றி பார்த்ததினால் என் மீது அவனுக்கு ஒரு ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு, ஒரு எதிரியை பார்ப்பது போன்ற எண்ணங்கள் எல்லாமே அப்படி வந்துடுச்சு. ஃபர்தரா அவர் என்ன சொல்றாருன்னா, சதி தேவி ஒருவேளை தக்ஷனை நீங்க நிச்சயமாக எதிர்க்கவில்லை, உங்களுடைய மாமனார். ஆனா நீங்க ஏன் அந்த இடத்துல அந்த சீட்டை விட்டு எழுந்து நின்றுக்க கூடாது அப்படின்னு ஒருவேளை கேட்டானா, இப்ப இவ்வளவு ஆர்குமெண்ட் வரும்போது நேச்சுரலி என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணுங்க எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், இந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் யாரு காரணம்? ஆரம்பத்துல சதி தேவி ஓகே என்னுடைய கணவர் செஞ்சதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்தாலும் இங்க ஆர்குமெண்ட் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிவபெருமான் மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப ஒருவேளை சதி தேவி நீங்க பண்ணினது தப்பு, நீங்க அந்த நேரத்துல எழுந்து நின்று இருக்கலாம், ஒரு நிமிஷம் நீங்க எழுந்து நின்று இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிடுவாளோ, அந்த மாதிரி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு அதை மனதில் வைத்துக் கொண்டு சிவபெருமான் பதில் தருகிறார் சதி தேவிக்கு. என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு சாதாரண நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக மரியாதை செலுத்திக் கொள்வது அப்படிங்கிறது வழக்கம். ஆனால் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், மிக உயர்ந்த நிலை அப்படின்னா என்னது, அந்த டிரான்செண்டென்டல் பிளாட்ஃபார்ம், அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவர்கள் இது போலெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் புத்திசாலிகள். காரணம், அவர்கள் பரமாத்மாவிற்குத்தான் வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருப்பார்கள். உடல் அளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ செலுத்த வேண்டும் என்று அவசியம் கிடையாது. மனதளவில் அவர்கள் அந்த ஜீவாத்மா பரமாத்மா அப்படி பார்க்கும்போது அவர்கள் பரம புருஷருக்கு மரியாதையை செலுத்தி கொண்டிருப்பார்கள். எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம் பரமாத்மா இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு அந்த பரமாத்மாவிற்குத்தான் அவர்கள் மரியாதை செலுத்துவார்களே தவிர எதிரே நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உடல் அளவில் அவர்கள் மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி விஷயம்தான் சித்திரகேது. சித்திரகேதுவிற்கு பார்வதி தேவினால் ஏன் சாபம் வழங்கப்பட்டது? சிவபெருமானும் பார்வதி தேவியும் உல்லாசமாக இருப்பதை பார்த்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் உல்லாசமாக இருப்பதை பார்த்து அப்படியே ரொம்ப கிண்டலா சிரிக்கிறான் சித்திரகேது. அப்ப அதனால கோபப்பட்டு பார்வதி தேவி தான் சாபம் தருகிறாள். அந்த ஒரு ஸ்கந்தம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாகவத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்ப சிவபெருமான் சித்திரகேதுவை ரொம்ப புகழ்ந்து சொல்வார். பார்வதி கிட்ட சொல்லிட்டு, நீ பண்ணதுன்னதான் தப்பு, அவன் ரொம்ப பெரிய ஒரு வைஷ்ணவன், அவன் என்னையும் ஒரு வைஷ்ணவ ஸ்தானத்தில் அவன் பார்க்கிறான், நாங்க ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல இருக்கோம், எங்களுடைய சிந்தனை எப்பொழுதுமே அந்த பகவானை பற்றிய சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்துல நான் இப்படி உக்காந்துருக்கேனே அப்படின்னு அவன் ஒரு வைஷ்ணவரை பார்த்து அதை குற்றமாகவே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை சிவபெருமான். அந்த மாதிரிதான் இங்க அவர் சொல்றாரு, ஒரு உண்மையாகவே ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் பரஸ்பரம் மரியாதையை பரஸ்பரமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டியது யாருக்கு என்றால் அந்த பகவானுக்காகத்தான். அப்படித்தான் நான் பண்ணணும். நான் அந்த மாதிரி தான் ரெஸ்பெக்ட் பண்ணினேன். தக்ஷனுக்கு அந்த நேரத்துல மனதளவுல அவனுடைய ஆத்மா பரமாத்மா பகவான் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய தக்ஷனுக்கு நான் மனதளவில் நான் மரியாதை செலுத்தினேன். ஆனால் அவனுக்கு உடல் அளவில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம், அதை அவன் எதிர்பார்த்ததினால் நான் செய்த மரியாதை அவனுக்கு தெரியவில்லை அந்த இடத்துல. காரணம், அவன் அந்த நேரத்துல பகவான மனசுல நினைக்கவே இல்லை. இது தவறு, இது அவன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். நான் எப்பொழுதுமே பகவானுக்கு ஃபர்தரா அவர் அதை பத்தி பேசும்பொழுது நான் எப்பொழுதுமே முழுமையாக கிருஷ்ண உணர்வில் நான் அவரை பிரார்த்தனை செய்வது வழக்கம். அந்த வாசுதேவனுக்கு நான் பிரார்த்தனை செய்வது வழக்கம். அதுதான் தட் இஸ் அ பியூர் கான்சியஸ்னஸ். ஒரு உண்மையான ஒரு உணர்வு ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் அதுதான்
அந்த பகவானை எவன் ஒருவன் நினைத்து கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். வேத அறிவுகள், பகவான் சொல்றார் இல்லையா, வேத அறிவுகள் புரிய ஆரம்பிக்கும், எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நான் எப்பொழுதுமே அந்த நிலையில் நான் இருப்பவன். பிரபுபாதர் எழுதும்போது சிவபெருமானுடைய மனதில் எப்பொழுதுமே அந்த வாசுதேவர் குடிகொண்டிருக்கிறார். அவர் சமாதி நிலையில் தான் இருப்பார். எப்பொழுதுமே சிவபெருமான் சமாதி நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், அவருடைய மனம் எப்பொழுதுமே அந்த வாசுதேவனை நினைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த நிலைக்கு வருவதற்கு யார் காரணம் என்ன? இந்த நிலைக்கு வருவதற்கும் அந்த பகவான் தான் காரணம். உங்களை அந்த சமாதி நிலைக்கு எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் அந்த வாசுதேவனினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. காரணம், இது அவருடைய ஒரு ஆற்றல், அவருடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக இது போன்ற ஒரு நிலை ஒரு பக்தனுக்கு அவரை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த பகவான் என்ன அப்படின்னா, யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் அவர் அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரே அந்த கட்டுப்பாட்டு நியமங்களை ஒரு பக்தனுக்கு கொடுப்பதின் மூலமாக பக்தன் பகவானை தன்னுடைய மனதில் சிந்திக்க முடியும், தியானிக்க முடியும். அப்படின்னா அந்த பகவானினால் மட்டும்தான் முடியும். அதனால சிவபெருமானுக்கு எல்லாமே அந்த பகவானால் வழங்கப்பட்டு அவர் அந்த பகவானை நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் எந்த தப்புமே பண்ணல. அந்த இடத்துல உன்னுடைய தகப்பனார் என்னை தவறாக பிரிந்து கொண்டிருக்கிறார், உடல் அளவில் என்னை பார்த்து இந்த கோபம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நடந்தது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் மை மிஸ்டேக். இதற்கான காரணம் நான் கிடையாது. அதனால அவனால் நீ அவமானப்படுத்தப்பட போகிறாய், நீ போகக்கூடாது அப்படிங்கிறதான் கடைசியா அவர் சிவபெருமான் சத்திதேவிக்கு கூறிய ஒரு விஷயம். சோ இந்த சம்பாஷணை முடியும். ஆனால் சத்திதேவி என்ன பண்றா, என்னுடைய இவ்வளவு சொல்லியும் கேட்காமல், இல்ல நான் போயே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போறா. இதுதான் இந்த சம்பாஷணையினுடைய ஒரு அடக்கம். அவங்க அங்க போன உடனே அங்க என்ன நடக்குது அதெல்லாம் நம்மளுடைய சம்பாஷணையில கிடையாது. அங்க போன உடனே அவளுக்கு அவமானம் ஏற்பட போகுது, எல்லா விஷயமும் நம்மளுக்கு பின்னாடி தெரிய போகுது. இது போறதுக்கு முன்னாடி பகவான் சொல்றாரு, யதி விரஜிஷ்யாசி அதிஹாய மத்வாச்சோ பத்ரம் பவத்யனா ததோ பவிஷ்யதி சம்பவிதஸ்ய ஸ்வ ஜானத் பராபவோ யதஷா சத்யோ மாரண்ய கல்பதே. நான் உனக்கு இவ்வளவு விஷயம் சொல்லியாச்சு, இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸ் நான் உனக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்னுடைய வார்த்தையை மீறி நீ அங்கு போவது உனக்கு நல்லது கிடையாது, உனக்கு மங்களமான விஷயங்கள் நடைபெறாது, நீ அங்கு அவமானப்படுத்த போகிறாய், அந்த அவமானத்தினால் உனக்கு மரணம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படிங்கறத ஒரு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறார். சோ கிளீனா வார்னிங் கொடுத்துட்றார் சிவபெருமான் சத்திதேவிக்கு. கிளீனா வார்னிங் கொடுத்துட்டு நீ போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்த பிறகும் கூட அவள் அந்த இடத்தை விட்டு செல்கிறாள். மைத்ரேய முனி அதுக்கப்புறமா விதுரருக்கு சொல்றார், அந்த இடத்தை விட்டு சத்திதேவி போறா தக்ஷன் அந்த யாகத்துல கலந்து கொள்வதற்கு. அவங்க போகும்போது பின்னாடியே எல்லா கணங்கள், சிவகணங்கள் எல்லாமே பாதுகாப்புக்காக அவர்கள் செல்கிறார்கள். அதுக்கப்புறமா தொடர்ந்து பல விஷயங்கள் நடைபெறுகிறது. நம்ம அதை பத்தி எல்லாம் பேச போறது கிடையாது. நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற சம்பாஷணைகளை மாத்திரம்தான் நம்ம பார்க்கிறோம். சோ சிவபெருமானுடைய குற்றம் அப்படின்னு பார்த்தா, பௌதிக கண்களுக்கு அவர் எழுந்துக்காத மாதிரி தெரியும். ஆனால் சிவபெருமான் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் உள்ளத்தின் அளவில் அனைவரையுமே பரமாத்மாவாக பார்க்கிறேன், அந்த மரியாதை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு தரப்படுகிறது. சோ இதெல்லாம் புரியாத நிலையில சதிதேவி இருந்ததினால் சதிதேவி அவருடைய வார்த்தையையும் மீறி தக்ஷனுடைய யாகத்திலே கலக்கிறார். அங்க அவளுக்கு அவமானம் ஏற்படுகிறது. அந்த கோபத்தில் அந்த யாகத்தையே அவள் கம்ப்ளீட்டா கலைச்சி விடுறா. அதுக்கப்புறமா தக்ஷனுக்கு அங்க என்ன ஏற்படுது, அவருடைய தலை கொய்யப்படுகிறது. இவ்வளவு விஷயங்கள் நடைபெறுகிறது. சோ இதோட நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு சம்பாஷணை புதுசா எடுப்போம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, சந்தேகம் இருக்கு அப்படின்னா கேட்கலாம்.